நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கோதுமை போண்டா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வந்துட்டு உங்களுக்கு கோதுமை வேணான்னா மைதா வந்து செய்யலாம். நான் வந்துட்டு மைதா சேர்க்காமல் வந்து கோதுமை வந்து எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். 200 இருக்கும் எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்துட்டு ரவை எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு 500 ரவை இருக்கும், அதை எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் வந்து நச்சு வந்துட்டு சேர்த்துக்கலாம், இல்லை ஏலக்காய் பொடி இருந்தால் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடயே கொஞ்சம் மூளை டால்ட்டா வந்து சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் மூளை நான் வந்து டால்ட்டா வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் மூளை சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை வந்துட்டு ஒரு 100 சர்க்கரை இருக்கும், நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னுமே இனிப்பு அதிகமாக வேணும்னா அது அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடலாம். தோசை மாவு பதத்துக்கு அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நான் வந்துட்டு மூடிக்கிறேன். பாருங்கள், வந்துட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் போல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிடலாம். வந்து எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு சின்ன குழிக்கரண்டியாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே இது மாதிரி போட்டு வந்து எடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி வரலனா 2 ஸ்பூன் மட்டும் மைதா மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த மாதிரி உப்பு வந்துடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.